நம்ம எபிரேயர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை நீ வாசிக்கும் போது ஆட்டினுடைய ரத்தமோ மாட்டினுடைய ரத்தமோ ஒரு மனுஷனை மீட்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே வேதம் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்டையும் மாட்டையும் மனிதனுடைய பாவங்களை சுமக்கும்படி என்ன செய்ய, சர்வாங்க தகன பலியாக, குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக நீ என்ன செய்யணும், செலுத்த வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. இப்ப வேதம் இதில் முரண்படுகிறதா என்றால் இல்லை. நன்றாக கவனிங்கள். ஏன் அன்றைக்கு தேவன் இந்த ஆட்டையும் மாட்டையும் கழுத்தை அறுத்து அதை பலி கொடுக்க சொல்லி ஏன் சொன்னாருங்க தெரியுமா? பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு கொடூரமானது என்பதை மனித குலம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த சிஸ்டத்தை கொடுத்தார். ஒரு கொலை குற்றவாளி நம்ம அரசாங்கத்தில் தண்டிக்கப்படும் போது எதுக்காக அவங்க தண்டிக்கிறாங்க? எதுக்காக தண்டிக்கிறாங்க? ஒரு பெரிய குற்றவாளியை மரண தண்டனைக்கு உட்படுத்துறாங்க. எதுக்காக உட்படுத்துறாங்க? நம்ம அரசாங்கத்தில் அந்த சிஸ்டம்லாம் இருக்குதானே. அதை பார்க்கும்போது இன்னொருவன் அந்த தப்பை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதே போலதான் ஆண்டவர் அன்றைக்கு ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆடு நல்லா அன்பா வளர்த்த ஆட்டை காலையும் கையையும் கட்டி கழுத்தை கரகரன்னு அறுக்கும் போது அது துடி துடிச்சு சாகும் பாருங்களேன். அந்த துடி துடிச்சு சாகிறது யாரு சாகணும்? உண்மையிலேயே மனுஷர்களாகிய நாம சாகணும். நாம் அந்த வேதனை அனுபவிச்சிருக்கணும், நாம் அந்த வழியை அனுபவிச்சிருக்கணும். அப்ப பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு கொடூரமானது என்பதை உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் பழைய ஏற்பாட்டிலே தேவன் அந்த சிஸ்டத்தை எல்லாம் கொடுத்து வச்சிருந்தார். அது இயேசு கிறிஸ்துனுடைய அடையாளப்படுத்தும்படியான ஒரு நிகழ்வாகவும் வேதத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆனா இந்த மனுஷன் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செஞ்சான்? என்ன தப்பு செஞ்சா நமக்கு என்ன இருக்குது? ஒரு ஆடு இருக்குது, ஒரு மாடு இருக்குது, போட்டு தள்ளி நல்லா சமைச்சு சாப்பிட்டு என்ன செஞ்சிடலாம் எல்லா தப்பையும். அப்படியே மனுஷன் இங்க திருந்தல. எவ்வளோ பெரிய ஆளும் பாருங்க இந்த மனுஷன். இதுல வேற நம்ம நல்லவர்கள் வேற. நீங்க இதை குறித்து வாசிக்கும் போது 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தினாலே நீங்கள் நானும் மீட்கப்பட்டோம் என்று வேதம் பேசுகிறது. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களை மீட்காது. அதை ஒரு அடையாளத்துக்காக தேவன் வைத்தார். பாவத்தின் விளைவு எவ்வளவு கொடூரமானது என்பதை மக்களுக்கு உணர்த்தும்படி வைத்தார். ஆனா உண்மையான பலி யாருன்னு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்காக பலியாகி என்ன செய்ய முடியும். நல்லா கவனிங்க. நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏங்க கடவுள் அப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சாரு? அவரே வருவாராம், அவரே பலியாவாராம், இப்படித்தான் வந்து அவர் மீட்கணுமா? அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு. நல்லா கவனிங்க. ஒரு பாவியை மீட்க இன்னொரு பாவியால் என்ன செய்யாது. ஒரு பாவியை இன்னொரு பாவி மீட்க முடியுமா? ஒரு கொலகாரனை காப்பாற்ற இன்னொரு கொலகாரம் போனா என்ன ஆகும்? அவனையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு என்ன செய்வான்? அப்ப எல்லாரும் இங்கே பாவி என்று சொல்லும்போது எந்த பாவியையும் இன்னொரு பாவி என்ன செய்ய முடியாது. இப்ப ஆண்டவர் எதுக்காக அந்த பூமிக்கு வந்தாருங்கிறத பார்வை உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவியா இருக்கும்போது ஒரு பாவி இன்னொரு பாவியை மீட்க முடியாது என்கிற போது ஒரு பரிசுத்தமான ஒருவர் வந்துதான் இந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டியதா இருந்தது.